ஹலோ வியூவர்ஸ், இன்னைக்கு நம்மளோட சேனலில் நம்ம பார்க்க போகிற குட்டி ஸ்டோரி நம்பர் 4 என்ன டைட்டில்னு பார்த்தீங்கன்னா த கிளவர் ஸ்பேரோ அண்ட் த ஸ்னேக் சோல். அப்படின்னா என்ன அர்த்தம்னு பார்த்தீங்கன்னா புத்திசாலித்தனமான சிட்டுக்குருவியும் பாம்பும் சேர்ந்த கதை தாங்க இது. இந்த கதையில் இவங்க 2 பேரை தவிர்த்து வேறு யாரெல்லாம் வராங்கன்னு பார்த்தீங்கன்னா ராணி, அதுக்கப்புறம் காவலாளிங்க, அதுக்கப்புறம் நிறைய பறவைகள் கூடு கட்டி வச்சுருக்காங்க மரத்தில். அவங்களாம் தாங்க இந்த கதையில் கேட்க போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா குருவியும் குருவியோட ஒய்ஃபும் ஒரு மரத்தில் ரொம்ப நாளாக வாழ்ந்து வராங்க. அங்கே தான் அவங்களோட கூடை கட்டி அவங்க வச்சுருக்காங்க. அவங்க 2 பேரும் பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளாக அவங்களோட குழந்தைக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த நேரம் பார்த்து அந்த சிட்டுக்குருவியோட ஒய்ஃப் வந்து அதோட குட்டியை வச்சுட்டு அவங்க 2 பேரும் என்ன பண்ணாங்கன்னா அவங்க பேபிஸ் அங்கே விட்டுட்டு இரையை தேடி அவங்க வந்து வேறு இடத்துக்கு போயிருந்தாங்க. அதே மாதிரி நிறைய பறவைகள் அவங்களோட குழந்தைங்களை அந்த மரத்தில் விட்டுட்டு இரையை தேடி டெய்லி காலையில் போயிடுவாங்க. இந்த நேரத்தில் ஒரு சோகமான விஷயம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பாம்பு என்ன பண்ண ஆரம்பிச்சதுன்னா இந்த மரத்துலேயே வந்து கூடு கட்டி வாழ ஆரம்பிச்சுதுங்க. இந்த மரத்தில் ஒரு பெரிய ஹோல் போட்டு அது உள்ள இந்த பாம்பு போய் தங்க ஆரம்பிச்சுதுங்க. இந்த ஸ்னேக் என்ன பண்ணுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த குருவி அதுக்கப்புறம் மற்ற பறவைகள்லாம் இரையை தேடி போகிற நேரத்தில் இது போய் அந்த குருவிகளோட சிட்டுக்குருவியோட குழந்தைங்களையும் மற்ற பறவைகளோட குழந்தைங்களையும் சாப்பிட்டுட்டு வந்துடுங்க. ஒரு நாள் என்ன ஆச்சுன்னா இந்த மாதிரி குருவியும் ஒய்ஃபும் இரையை தேடி போன நேரம் பார்த்து இந்த பாம்பு வந்து அதோட குருவி குஞ்சுங்களை சாப்பிட்டுடுச்சுங்க. இதை வந்து பார்த்த குருவிக்கு ரொம்ப சோகமாயிடுச்சுங்க. என்ன பண்ணுறதுனே தெரியல. ரொம்ப கோவமும் ஆயிட்டாங்க. ஆனால் அவங்க என்ன நினச்சாங்கன்னா இந்த ஸ்னேக்கை வந்து நம்ம எப்படியே விடக்கூடாது. இதுக்கு நம்ம என்ன பண்ணோன்னா ஏதாவது ஒரு பிளான் பண்ணி அதை ஏதாவது இங்கேருந்து அனுப்பிச்சி விடணும் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டே இருந்தாங்க. அப்போ தான் அவங்களுக்கு என்னென்னா அவங்க மரத்துலேருந்து எதிர்பக்கமாக பார்த்தோம் அப்படின்னா ஒரு பெரிய பேலஸ் இருந்ததுங்க. அந்த பேலஸில் அந்த விண்டோ ஓப்பன் ஆகி இருந்தது. அந்த ரூம் ஃபுல்லாக பார்த்தா பெரிய பெரிய தங்க நகைகளும் ரொம்ப ஆடம்பரமான தங்க நகைகளும் இருந்ததுங்க. ரொம்ப விலை உயர்ந்த ப்ரிஷியஸ் ஜுவல்லரி எல்லாமே அந்த ரூமில் இருந்துச்சுங்க. ஏன்னா அந்த ரூமில் தான் பார்த்தீங்கன்னா ராணி வாழ்ந்து வராங்க. நெக்ஸ்ட் மார்னிங் என்ன பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா அந்த ராணி அம்மா வந்து அவங்களோட விண்டோவை திறந்தாங்க. இந்த குருவி என்ன பண்ணுச்சுன்னா கடகடகடன்னு பறந்து போய் அந்த ரூமுக்குள்ளே நுழைஞ்சிருச்சுங்க. அங்கே இருந்த ஒரு ரொம்ப விலை உயர்ந்த நெக்லஸ் ஒன்று அங்கேருந்து எடுத்துகிட்டு பறந்து ஓடி வந்துருச்சுங்க. இதை வந்து அந்த ராணியும் அந்த ராணியோட தோழிகளும் அதுக்கப்புறமா அந்த ரூமை காவல் காத்துட்டு இருந்த காவலாளியும் பார்த்துட்டாங்க. அந்த நேரம் பார்த்து ராணி என்ன பண்ணாங்கன்னா கத்த ஆரம்பிச்சிட்டாங்க, என்னோட நெக்லஸ், ஐயோ என் நெக்லஸ், ஐயோ என் நெக்லஸ் அப்படின்னு கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த ராணி கத்த ஆரம்பிச்சது மட்டும் இல்லாமல் அந்த காவலாளிக்கு ஆர்டரும் போட்டுட்டாங்க. என்னென்னா அந்த நெக்லஸை போய் நீங்கள் திரும்பி கொண்டு வந்தால் தான் உள்ளேயே வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ராணி அம்மா இந்த காவலாளிக்கு ஆர்டர் பண்ணாங்க. அதனால் அந்த காவலாளிங்க என்ன பண்ணாங்கன்னா இந்த குருவி பின்னாடியே ஃபாலோ பண்ணிகிட்டே ஓடி வந்தாங்க. இந்த குருவிங்க என்ன பண்ணுச்சுன்னா ஸ்ட்ரெயிட்டாக இவங்க வாழ்ந்துட்டு இருந்தாங்களா ஒரு மரம், அந்த மரத்துக்கிட்ட வந்து இப்போ தாங்க அதோட பிளானை வந்து அவங்க வந்து அதில் பண்ண போகிறாங்க. என்ன பிளான் சொல்லி பார்த்தீங்கன்னா அந்த நெக்லஸை கொண்டு வந்து பாம்போட பொந்து இருக்கு இல்லையா அது உள்ளே போட்டுட்டு இந்த குருவிங்க போயிடுச்சுங்க. இப்போ ஓடி வந்த காவலாளிங்க என்ன பண்ணாங்கன்னா அந்த பொந்துக்குள்ளே கைவிட்டாங்க. கைவிட்டோன்னா அவங்களுக்கு என்ன தெரிஞ்சுதுன்னா இது உள்ள ஒரு பாம்பு வாழ்ந்துட்டு வருதுன்றது தெரிஞ்சுக்கிட்டாங்க. அது கடிக்கிறதுக்கு முன்னாடி அவங்க கையை உள்ளேருந்து எடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்கன்னா நம்ம இந்த நெக்லஸ் எடுக்கணும்னா கண்டிப்பாக ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ணணும், ஸ்னேக்கை வந்து சாவடிச்சா மட்டும் தான் எடுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாம்பை அவங்க சாவடிச்சிட்டாங்க. சாகடிச்சு முடிச்சோன்னே அது உள்ளே இருக்க அந்த ராணியோட நெக்லஸை எடுத்துக்கிட்டு அவங்க அங்கேருந்து போயிட்டாங்க. காவலாளிங்க ஸ்னேக்கை கொலை பண்ணிட்டாங்க. அவங்க அந்த ராணியோட நெக்லஸும் கையில் கிடச்சிச்சுங்க. ராணி அம்மாவும் ரொம்ப ஹாப்பி ஆகிட்டாங்க. இதுக்கப்புறமா இந்த கதை தெரிஞ்ச குருவிங்களும் அந்த மற்ற பறவைகளும் ரொம்பவே சந்தோஷமாயிட்டாங்க. எப்படியோ இந்த பாம்பு நம்ம அந்த குழந்தைங்களெல்லாம் கொலை பண்ணிச்சு, அதனால் இது இங்கேருந்து போகணுன்னா நமக்கும் சந்தோஷம்னு நினச்சி அவங்க ஹாப்பியாக இருக்க ஆரம்பிச்சிட்டாங்க. தேங்க்யூ.